அவதாரம். மரணம் எல்லாரோட வாழ்க்கையிலேயுமே நடக்கும். தினம் தினம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்துட்டு இருக்காங்க. உலகம் முழுவதையும் வென்ற அலெக்சாண்டர் தன்னோட கடைசி தருணத்துல இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டாரு. தான் சாகும்போது உலகத்திலேயே சிறந்த டாக்டர் என்னை கொண்டு போகணும்னு சொன்னாரு. என்னை புதைக்கும் போது கை ரெண்டையும் வெளியே விட்டு புதைக்கணும்னு அவர் சொன்னாரு. காரணம், உலகத்தோட தலை சிறந்த டாக்டர்கள் கூட தன்னை காப்பாத்தல அப்படிங்கிறதுக்காகவும், இவ்வளோ செல்வந்தரா இருக்கிறனா கடைசி காலம் கையில எதுவுமே எடுத்துட்டு போகல அப்படிங்கிறதுக்காகவும், இந்த உலகத்துல நம்ம எவ்வளோ கொள்ளடிச்சு சொத்து சேர்த்திருந்தாலும் தான் கடைசியா சாகும்போது தான் கூட எந்த ஒரு சொந்தமும் கண்டிப்பா வராது. நாம வெறும் கையோட தான் இந்த உலகத்தை விட்டு போகணும். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த ராகவேந்திரா ரொம்ப கோவமா மொபைலை கீழே போடுறாரு. இதெல்லாம் முட்டாள்தனம். மரணம் தான் கடைசினா ஏன் வாழணும்? காதல் பண்ணா அதுல வலி இருக்கு. மரணம் தான் கடைசினா நான் இப்ப சாகணுமா? இல்ல, இந்த காதல்ல வலி இருக்கு. நான் ஏன் சாகணும்? அவ தான் என்னை ஏமாத்திட்டு போனா. அவ என் எதிரி. அவ என்னோட காதலையே நிராகரிச்சுட்டா. அவ யாருக்காக என் காதலை தூக்கி போட்டு போனா? ராகவேந்திரா இப்படி தனக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பைத்தியம் பிடிச்சு போயிருந்தது. இதெல்லாம் சொல்லிக்கிட்டு சுவர்ல குத்திக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் கம்பிக்கு பின்னாடி நின்னுக்கிட்டு சத்தமா கத்திக்கிட்டே இருந்தாரு. அப்போ அந்த ஜன்னலுக்கு வெளியில ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போயிட்டு இருந்தது. அந்த ட்ரெயின் சத்தத்துல இவரோட அலறல் சத்தம் கேட்கல. அந்த ட்ரெயின் கடந்து போனதுக்கு அப்புறம் அவரோட கண்கள் அங்க சுவர்ல ஒட்டியிருக்கிற ஒரு போஸ்டரை பாக்குது. அதுல பெங்காலி பாபாவோட பிரச்சாரம் இருந்தது. அதுல இருந்த நம்பருக்கு ராகவேந்திரா கால் பண்றாரு. அந்த நம்பர் ஆப்ல இருந்தது. சுவர்ல குத்தி ஏற்பட்ட காயத்துக்கு அவர் கர்ச்சீஃபை சுத்திக்கிட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு கடைக்கு போய் கேட்கிறாரு, ஒரு சிகரெட் கொடுங்க. இங்க பாருங்க தம்பி, ஒரு சிகரெட் கிடைக்காது. வேணா பேக்கெட்டோட வாங்கிக்கோ. ஏன்? ஒரு சிகரெட் தனியா கொடுக்க கூடாதுன்னு அரசாங்கம் சட்டம் போட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம புகையிலை தடை பண்ணியிருக்காங்க. உனக்கு தெரியாதா? என்ன பண்றாங்களோ? சிகரெட் குடிக்கிறவங்க குடிப்பாங்க, ஒன்னு வாங்குறவங்க இப்ப பேக்கெட்டோட வாங்கி குடிப்பாங்க. சரி, அதெல்லாம் விடுங்க. இந்த பெங்காலி பாபா எங்க இருப்பாரு? என்ன தம்பி, ஏதாவது பிரச்சனையா? பரவாயில்ல சொல்லு, எனக்கும் கொஞ்சம் மந்திரலாம் தெரியும். ஓ அப்படியா? சரி, பெங்காலி பாபா எங்க இருப்பாருன்னு சொல்லுங்க. ஏய் தம்பி, காசில பெங்காலி பாபா இருப்பாரு. மணிகர்ணிகா போ, அகோரிய பாரு. அந்த கடைக்காரர் அப்படி சொன்னதை கேட்டுட்டு பிடிச்சிட்டு இருந்த சிகரெட்டை அப்படியே கீழே போட்டுட்டு ராகவேந்திரா போன் எடுக்கிறாரு. அப்புறம் போன் பேசிக்கிட்டே அப்படியே நடந்து போறாரு. ரவி, உனக்கு சொல்லி சொல்லி நானே டயர்ட் ஆயிட்டேன். எனக்கும் நிஷாவுக்கு நடுவுல நீயே வந்த. இனிமே உனக்கு என்ன ஆனாலும் அதுக்கு நீயே தான் பொறுப்பு. உனக்கு என்ன பைத்தியமா? நீ டாக்டர் கிட்ட போய் பாரு போ. அவர் சொல்ல வந்ததை கூட முழுசா கேட்காம ராகவேந்திரா போனை கட் பண்ணிடுறாரு. அப்புறம் நேரா மணிகர்ணா காட் தெருவுக்கு வேகமா போறாரு. அங்க இரவும் பகலுமா மக்கள் நடந்துகிட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல எப்பவுமே யாரோ ஒருத்தரோட இறுதி சடங்கு நடந்துகிட்டே தான் இருக்கும். அங்க போன ராகவேந்திராவோட கண்கள் அகோரிய தேடிக்கிட்டு இருக்கு. அங்க எங்க பார்த்தாலும் பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்புறம் மக்கள் கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. ராகவேந்திரா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போறாரு. அங்க கொஞ்ச தூரத்துல யாரோ ஒருத்தருக்கு இறுதி சடங்கு நடந்துட்டு இருந்தது. அத ராகவேந்திரா பாக்குறாரு. அங்க சில அகோரிகள் இருந்தாங்க. அவங்களோட முகத்துல சாம்பல் பூசி இருந்தாங்க. சில பேர் உடல் முழுவதும் பூசி இருந்தாங்க. அப்போ ராகவேந்திரா அங்க இருக்கிற இன்னொரு அகோரிய பாக்குறாரு. அவர் பிணத்து மேல அடுக்கி வைக்கப்பட்டிருந்த கட்ட மேல உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. அவர் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருந்தாரு. அவர் ரொம்ப வலிமையா இருந்தாரு. அவரோட கழுத்துல மண்ட ஓட்டாலான மாலையை போட்டுட்டு இருந்தாரு. அப்புறம் நெத்தியிலிருந்து வாய் வரைக்கும் சாம்பல் கோடுகளை போட்டிருந்தாரு. அவரோட உதடுகள் ஏதோ ஒரு மந்திரத்தை முணுமுணுத்துக்கிட்டே இருந்தது. கொஞ்ச நேரத்துல மெதுவா அவர் அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிச்சாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த ராகவேந்திரா பதறி போய் நின்றுகிட்டு இருக்காரு. அதை பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. அந்த அகோரி அப்படியே காத்துல பறந்துகிட்டே இருக்கும்போது கீழே இருந்த பணம் எந்திரிக்குது. அப்புறம் அது அமைதியா நின்று அங்க இருந்த ராகவேந்திராவை பார்த்து ரொம்ப வேகமா ஓடி வருது. ராகவேந்திரா நகரக்கூட நேரம் இல்லை. அதுக்குள்ள அந்த பணம் ரொம்ப வேகமா வந்து ராகவேந்திராவை தாக்குது. அடுத்த நொடியே ராகவேந்திரா ரொம்ப வித்தியாசமா உணர்றாரு. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சம் முழுவதும் தான் போயிட்டு வர மாதிரி உணர்றாரு. இப்ப அவர் ஏதோ ஒரு காட்டுல இருக்காரு. அப்போ அவருக்கு எதிரில் அகோரி நந்தா தலைகீழா தொங்கிட்டு இருக்காரு. பயப்படாத, நீ இப்ப அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்க. இது எப்படி சாத்தியம்? உங்ககிட்ட டைம் மிஷின் இருக்கா? ராகவேந்திரா அப்படி கேட்டதை கேட்டு அகோரி நந்தா சத்தமா கத்தி சொல்றாரு, முட்டாளே, நான் நந்தா, அகோரி நந்தா.
எனக்கு நிறைய மந்திரங்கள் தெரியும். என்னால நேரத்தை கூட கட்டுப்படுத்த முடியும். அறிவியல் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற அறிவில்லாத மனுஷன். உங்களுக்கெல்லாம் வேதம் புராணத்தை பத்தி என்ன தெரியும்? சரி சொல்லு, நடு ராத்திரியில என்னை எதுக்கு பின்தொடர்ந்து வந்த? சொல்லு. நான் இப்ப பின்தொடர்ந்து வந்தேன்? ஏய் அறிவில்லாத முட்டாளே, நீ இப்ப கடந்த காலத்துக்கு வந்திருக்க. நீ என்னை எதுக்கு பின்தொடர்ந்து வந்த? ஒழுங்கா சொல்லு, என் நேரத்தை வீணாக்காத. சொல்லிட்டு முதல்ல இந்த இடத்துல இருந்து வெளியே போ. அகோரி நந்தா இப்படி கோவமா இருக்கிறத பார்த்து அகோரி நந்தா முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு கேட்டு ராகவேந்திரா சொல்றாரு, நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாதான் இருக்கும். என் காதலை மட்டும் எனக்கு கொடுத்துருங்க, நான் இங்க இருந்து கிளம்பி போயிடுறேன். ராகவேந்திராவோட பேச்சை கேட்டு அகோரி நந்தா சத்தமா சிரிக்கிறாரு. காதலா? நிஷா உன்னை காதலிக்கவே இல்லையே, புரியுதா? அவ ரவியை காதலிக்கிறா. நான் நிஷாவை விரும்புறேன். ரவி எங்களுக்கு நடுவுல இருக்கான். அவன் தான் இடஞ்சல் பண்றான். அவன் தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். ரவி தான் நிஷாவை காதலிக்கிறான் அப்படின்னா நான் ரவியா மாறணும். உனக்கு என்ன அது அவ்வளோ சுலபமா தெரியுதா? ராகவேந்திரா அப்படி கேட்டதுக்கு அகோரி நந்தா திட்டவட்டமா மறுத்துட்டாரு. ஆனா ராகவேந்திரா அவரை வற்புறுத்தி கேட்கிறாரு. அப்புறம் கடைசியா அகோரி நந்தா சமாதானமாகறாரு. அடுத்த ஒரு மாசத்துக்கு ஒவ்வொரு நாள் நைட்டும் ராகவேந்திரா அகோரி நந்தா கூட யாக வளர்த்துறாரு. அப்புறம் கடைசியில அவர் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த அந்த நாளும் வந்தது. ராகவேந்திரா, இன்னைக்கு நீ நிஷாவை பார்த்ததும் உன்னோட எதிர்காலம் அது நிரந்தரமா இல்லாம போயிடும். இது உன்னை சாவுக்கு கூட கூட்டிட்டு போகும். ஞாபகத்துல வச்சுக்கோ. நீ உன்னோட பிடிவாதத்தை விட்டுரு. எனக்கு அதை பத்தி எந்த கவலையும் இல்லை பாபா. நான் அவளோட வாழ்ந்தா மட்டும் போதும். என் காதல் ஜெயிச்சா போதும். ராகவேந்திரா இப்படி சொன்னதை கேட்டு அகோரி நந்தா ராகவேந்திராவோட வலது கையை பிடிச்சு அவர் கையை நெருப்புக்கு பக்கத்துல கொண்டு போய் அதை அறுக்கிறாரு. அந்த ரத்தம் நெருப்புல படுது. அப்புறம் அந்த கத்திய ராகவேந்திராவோட உள்ளங்கையில பிடிக்க சொல்றாரு. அதுக்கப்புறம் ராகவேந்திரா நேரா ரவியோட வீட்டுக்கு போறாரு. அப்புறம் அதே கத்தியால ரவிய குத்துறாரு. ரவிய அகோரி நந்தா கிட்ட எடுத்துட்டு வராரு. இவன் இன்னும் சாகலல்ல? இல்ல பாபா. அகோரி நந்தா சொன்னதை கேட்டு ராகவேந்திரா ரவியோட உடலை தரையில போட்டு அவர் பக்கத்திலேயே படுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அகோரி நந்தா ரவியோட ரத்தத்தை எடுத்து அதை நெருப்புல விட்டு மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 2 பேரோட ஆத்மாவும் ஒருத்தரோட உடம்புல இருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு இடம் மாறுது. ரவியோட உடம்புல ராகவேந்திரா போறாரு. அப்புறம் ரவியோட ஆத்மா ராகவேந்திராவோட உடம்புக்குள்ள போயிடுது. ராகவேந்திரா ரவியோட ரூபத்துல எழுந்த உடனே நேரா ராகவேந்திரா ரவியை கொல்ல போறாரு. அப்போ அகோரி நந்தா தடுத்து சொல்றாரு, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யாரையுமே கொல்லக்கூடாது. அதை என்னால அனுமதிக்கவே முடியாது. பாபா, நான் உங்களுக்கு இறந்த உடலை தருவேன்னு சொல்லியிருந்தேன். அதை தரேன். ராகவேந்திரா இப்படி சொன்னதை கேட்டு அகோரி நந்தாவுக்கு ரொம்ப அதிகமா கோவம் வந்துருது. அப்புறம் அகோரி நந்தா கோவமா சொல்றாரு, முட்டாளே, அகோரிங்க மனிதர்களை சாப்பிட்றவங்க தான். ஆனா அவங்கள கொன்னு இல்ல. நான் உன்னோட ஆசையை நிறைவேற்றிட்டேன். நீ அவனை கொன்னினா உன் உடலுக்கு எதிர்காலமே இருக்காது. இப்போ எனக்கு எதுவும் வேண்டாம் பாபா. நான் இப்போ ரவியோட ரூபத்தில் இருக்கேன். நிஷாவுக்கு என்ன பிடிக்கும், அது போதும். ராகவேந்திரா இப்படி சொல்லிட்டே இருக்கும்போது ராகவேந்திரா உடம்புல இருக்கிற ரவிக்கு சுயநினைவு வருது. அங்க நடந்த எதுவுமே ரவிக்கு தெரியாது. ரவிக்கு சுயநினைவு வரதை பார்த்து ராகவேந்திரா மறுபடியும் ரவியை கொல்றதுக்காக போறாரு. அப்போ அகோரி நந்தா ரவியோட கையை பிடிச்சு ஏதோ மந்திரங்களை சொல்றாரு. உடனே அவங்க 2 பேரும் அந்த இடத்துல இருந்து காணாம போயிடுறாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல பாபா, நீங்க அவனை காப்பாத்தலாம். நிஷா காதலிக்கிறது அந்த முகத்தை இல்ல, இந்த முகத்தை தான் காதலிக்கிறா. எனக்கு அதுவே போதும். இப்படி சொல்லிட்டு ராகவேந்திரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறம் ரவியும் அகோரியும் அதே இடத்துக்கு மறுபடியும் வந்துடுறாங்க. ரவி, உன் எதிர்காலத்தை நான் பார்த்துட்டேன். அதனால அவன் வழியில போகாத. எது நடக்குதோ அது நடக்கட்டும். கடவுள் போக்குல விட்டுரு. இப்படி சொல்லிட்டு அகோரி மறுபடியும் தியானம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ரவி அங்கிருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ராகவேந்திரா நிஷாவுக்கு கால் பண்ணி கூப்பிடுறாரு. அப்புறம் ரவியோட ரூபத்துல அவர் போறாரு. அப்போ நிஷா அந்த ரோட்டுக்கு இன்னொரு பக்கத்துல நின்றுகிட்டு இருந்தாங்க. அந்த ரோடு ரொம்ப பரபரப்பா இருந்தது. நிஷாவை பார்க்கறதுக்காக ராகவேந்திரா ரோடை கிராஸ் பண்றாரு. நிஷா அந்த பக்கம் இருக்கிறத பார்த்து அவர் ரொம்ப சந்தோஷமாக்குறாரு. கடைசியில தன்னோட நிஷாவை பார்க்க போறேன்னு ராகவேந்திரா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. நிஷா ரவி ரூபத்தில் இருக்கிற ராகவேந்திராவை பார்த்து கையசைக்கிறாங்க. ராகவேந்திராவும் இன்னொரு பக்கம் நின்று ரொம்ப சந்தோஷமா கையசைக்கிறாரு. அப்படியே நிஷாவை நோக்கி போய்கிட்டே இருக்காரு. அவர் நடு ரோட்டுக்கு போன உடனே திடீர்னு ஒரு பெரிய லாரி வந்து அவர் மேலேயே ஏறிடுது.
கொஞ்ச நேரத்துல அங்க எல்லாமே மாறிடுது. ராகவேந்திராவோட ஆத்மா ரபியோட உடம்புல இருந்து பிரிஞ்சிருது. நிஷா ரபிக்காக அல்றத ராகவேந்திரா பாக்குறாரு. ராகவேந்திரா ரூபத்துல இருக்கிற ரவி நிஷாக்கு பக்கத்துல போய் நிஷாவுக்கு அவரு ஆறுதல் சொல்றாரு. இத பார்த்து ராகவேந்திராவோட ஆத்மா வேதனை அடையுது. உன்னோட எதிர்காலமே போயிடும்னு அகோரி நந்தா சொன்னது ராகவேந்திராவுக்கு அப்போ ஞாபகம் வருது. அந்த அகோரி நந்தாவால கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னா அகோரி நந்தாவுக்கு ராகவேந்திராவோட எதிர்காலம் தெரிஞ்சிருந்தது. ஆனா அவர் சொல்ற எதையுமே ராகவேந்திரா கொஞ்சம் கூட கேட்கவே இல்லை. இப்போ ராகவேந்திராவோட ஆத்மா ரவி தன்னோட ரூபத்துல இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கு. நிஷாவும் ரவியும் சந்தோஷமா இருக்கிறதையும் ராகவேந்திரா ஆத்மா பாக்குது. நிஷாவும் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அது ராகவேந்திராவால இல்ல, ராகவேந்திரா ரூபத்துல இருக்கிற ரவியால. ஏன்னா நிஷா நேசிக்கிறது ரவியோட ஆத்மாவை தான், ராகவேந்திராவோட உடம்ப இல்ல. ராகவேந்திரா உடம்புல தான் ரவி இருக்காங்க அப்படின்னு நிஷாவுக்கு தெரியலனா கூட ராகவேந்திரா உடம்புல இருக்கிற ரவி அவங்க காதலிச்சுட்டு தான் இருக்காங்க. இது நிஷாவோட உண்மையான காதல். நாம இன்னும் எத்தனை நாள் அந்த மந்திரவாதி பொம்பளுக்காக பயந்துகிட்டு இருப்போம்? நாம இதுக்காக போராடியாகணும். நாம போராடணும், இல்லனா அந்த மந்திரவாதி பொம்பளை நம்மள இங்கேயே போட்டு சாகடிக்கும். அவளை நம்ம இப்ப நிறுத்தலனா அதுக்கப்புறம் அவன் நாமள அடைஞ்சிடுவா, நம்ம கிட்ட விளையாடுவா. பேராணி கரெக்டா தான் சொல்றாங்க. அந்த மந்திரவாதி பொம்பளை நம்ம உயிரை எடுத்துட்டு இருக்கா. ஊரு முழுசாவ வசியம் பண்ணி வச்சிருக்கா. அதனாலதான் நான் இந்த முடிவை எடுத்திருக்க. நாளைக்கு அமாவாசை ராத்திரி. இந்த அமாவாசை ராத்திரி நம்ம எல்லாரும் ஊரை சுத்தி முத்தி நிக்கலாம். அப்புறம் அந்த மந்திரவாதி பொம்பளைய சாகடிச்சிடலாம். ஆஹா, கண்டிப்பா நம்ம பண்ண போறோம். அந்த மந்திரவாதி பொம்பளைய நம்ம சாகடிச்சு இந்த ஊரை நாம அடைய போறோம். நம்ம கண்டிப்பா இந்த ஊரை அடையணும். ஹா, நம்ம அவளை சாகடிக்க போறோம். ஹா, நம்ம இதை பண்ணதான் போறோம். மந்திரவாதி ராணி, பாருங்க, என் பையனை பாம்பு கடிச்சிடுச்சு. உடம்பெல்லாம் நீளமா மாறிடுச்சு. நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து என் புள்ளைய காப்பாத்துங்க. தயவு செய்து காப்பாத்துங்க. அட காந்தா, ஏன் பயப்படுற? நான் இருக்கேன் இல்லையா? நான் உன் பையனை காப்பாத்துறேன். கொண்டு வா, உன் பையனை என் மடி மேல படுக்கவை. பேய்ராணி சொன்னதை கேட்டு காந்தா அவங்க பையனை அவங்க மடி மேல படுக்க வைக்கிறாங்க. பேய்ராணி கண்ணை மூடிக்கிட்டு ஒரு மந்திரத்தை சொல்றாங்க. அப்புறம் அவங்க காந்தாவோட பையனோட தலை மேல கை வைக்கிறாங்க. அவன் எழுந்துடுறான். பையன் சுயநினைவுக்கு வந்ததால அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பேய்ராணி, நீங்க இங்கயா? நீங்க யார்கிட்டயாவது சொல்லிவிட்டு இருந்தா நானே வந்திருப்பேனே. ஆடை எடுத்துட்டு வந்து நான் வீட்டுக்கே கொடுத்துருப்பேன். நீங்க ஏன் இவ்ளோ கஷ்டப்பட்டு இவ்ளோ தூரம் நடந்து வரீங்க? என்ன இது? எத்தனை வருஷமா நான் அவங்க கடைக்கு வரேன். எப்ப பாரு இதே தான் சொல்றீங்க. ஏன் நீங்க மனுஷங்க காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு எல்லாமே போறீங்க தானே? அப்ப என்னோட சாப்பாடு வாங்குறதுக்கு நான் எதுக்காக மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது சொல்லுங்க? யாராவது எரிஞ்சிட்டு இருக்கிற நெருப்ப அணைங்க. என்னோட புது வீடு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பேய்ராணி, தயவு செஞ்சு என்னை காப்பாத்துங்க. எரிஞ்சிட்டு இருக்கிற என்னோட வீடை அணைங்க. அடுத்த வாரம் என் தங்கச்சிக்கு கல்யாணம். நீங்க எதுவுமே பண்ணலனா என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வீடு இடிஞ்சு போயிடும். சம்பவ், நான் எதுவும் பண்ண முடியாது. உனக்கு நல்லா தெரியும், நெருப்பு மேல என்னோட சக்திகள் வேலை செய்யாது. பேய்ராணி சொன்னதை கேட்டு ஷம்புவுக்கு புரிஞ்சிருது. அவரோட கடைசி நம்பிக்கையான பேய்ராணி காப்பாத்த போறது இல்லைன்னு. ஷம்புவால இவங்க சொன்ன விஷயத்த ஏத்துக்கவே முடியல. அவர் உடனே எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த வீட்டுக்குள்ள ஓடிடுறாரு. அப்புறம் ரொம்ப சத்தமா கத்த ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா அவரும் எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த நெருப்போட சேர்ந்து எரிஞ்சிட்டாரு. ரொம்ப பசி எடுக்குது.
ரொம்ப நாளைக்கு அப்புறமா இவ்ளோ நல்ல ஆகாரம் கிடைச்சிருக்கு. இந்த ரத்தம் எப்படியாவது குடிச்சு சந்தோஷமா இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பேய் அவங்க கழுத்துல போட்டுட்டு இருந்த அந்த பச்சை மாலையை கழட்டி வச்சிடுறாங்க. அதை கழட்டி வச்ச உடனே அந்த பேய் ராணி அவங்களோட உண்மையான ரூபத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க ரொம்ப பயங்கரமா இருந்தாங்க. ஒரு அழுகி போன டெட் பாடி மேல கொஞ்சமா சதை ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்தது. அங்க இருக்கிற பேய் ராணியோட உருவத்தை பார்த்து அங்க இருக்கிற ஆடுகளும் ரொம்ப சத்தமா கத்திக்கிட்டு இருந்தது. ஆனா அந்த பேய் ராணி ஒரே நிமிஷத்துல அந்த 2 ஆடுகளையும் பிடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க தான் பல்லால கடிச்சு அந்த ஆட்டோட ரத்தத்தை உரிய ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரத்தத்தெல்லாம் குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த ஆரத்தை போட்டுக்கலாம்னு அந்த பேய் ராணி நினைக்கிறாங்க. ஆனா அந்த ஆரத்தை யாரோ ஒருத்தங்க திருடிட்டு போயிருந்தாங்க. என்னோட என்னோட ஆரம் எங்க போச்சு? எங்க போச்சு? நான் இங்க தான் வச்சிருந்தேன். ஒருவேளை அது போடலனா, ஒருவேளை அந்த ஆரத்தை நான் போடலனா ரொம்பவே தப்பு நடந்து போயிடும். இது கொண்டாடுறதுக்கான நேரம் கிடையாது. நாம அந்த மந்திரவாதியோட செயின் தான் கொண்டு வந்திருக்கோம். ஆனா நாம அவளை கண்டிப்பா சாகடிச்சுதான் ஆகணும். இல்லனா அவ எது பண்றதுக்கானாலும் ரெடியா இருப்பா. பேராணி கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு அமாவாசை ராத்திரி. நம்மளை விட அவளோட சக்திகள் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா இந்த ஆரம் இல்லாததால அவளோட சக்தி கம்மியாயிடும். இப்ப வாங்க, ஊருக்காரங்களுக்கு நம்ம சக்திகளை காட்டலாம். மறுபடியும் அவங்க எல்லாரையும் நம்மளோட அடிமையா ஆக்கிக்கலாம். அந்த பேய் ராணி எல்லா பேய்களையும் கூப்பிட்டு அந்த கிராமத்துக்கு வராங்க. அதுக்கப்புறம் தன்னோட வாயால ஊதி அங்க இருக்கிற எல்லா குடிசையும் எரிச்சிடுறாங்க. அந்த கிராமத்துல இருக்கிற எல்லாரும் சாவு பயத்தால கத்திக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. அந்த பேய் எங்கேருந்தோ பறந்து வந்து அந்த கிராமத்து ஆட்களை தான் கூட மேல தூக்கிட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்களோட எல்லா ரத்தத்தையும் குடிச்சிட்டு அவங்கள மறுபடியும் கீழே தூக்கி போட்டுடுச்சு. நான் சொல்றது கேளு. இந்த ஊருக்காரங்களை இம்சை பண்றத நிறுத்து. இல்லனா உங்களை என்ன பண்ணுவேன்னு தெரியாது. அட, என் சாவை பத்தி மறந்துட்டு உன் சாவை பத்தி யோசி. உன் ஆரம் என் கையில இருக்கு. இதுக்கப்புறம் கூட உன்னோட உயிரை பத்தி நீ யோசிக்கலனா என்ன சகோதரின்னு கூப்பிடாத. நான் உன் சகோதரி கிடையாது. நான் உன்னோட சாவு. இதால நீ எப்பவுமே தப்பிச்சு போக முடியாது. ஞாபகம் வச்சுக்கோ. நீ என்ன நினைச்ச? என்னோட ஆரத்தை கொண்டு போனா என்னோட சத்துகள் மாயமாயிடும்னு நீ நினைச்சியா? அது என்னோட உண்மையான ரூபத்தை மறைக்கிறதுக்காக மட்டும்தான். என்னோட சக்திகளை எப்பவுமே நீ கம்மி பண்ண முடியாது. புரியுதா மாராணி? பேய் ராணி சொன்னது கேட்டு அந்த பிசாசு ராணி தான் வாயால நெருப்ப ஊதி அங்க இருக்கிற எல்லாரையும் உயிரோட எரிச்சுக்கிட்டு இருந்தது. அந்த பேய் ராணி மற்ற பேய்கள் கூட சேர்ந்து ஒரு இடத்துல நின்னுக்கிட்டு இருந்தது. அப்புறம் இன்னொரு பக்கம் பேய் ராணி அந்த கிராமத்து மக்களை காப்பாத்துறதுக்காக பிசாசு ராணிக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டு இருந்தது. சாவை பத்தி பயந்து உன் பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க பாத்தியா? அவங்களே உன்னை இப்ப பார்த்து பயந்து ஓட போறாங்க. பாத்துக்கிட்டே இரு. இப்படி சொல்லிட்டு அந்த பிசாசு ராணி பேய் ராணியோட நெக்லஸை எடுத்து தன் காலால போட்டு மிதிச்சு உடைச்சிடுது. அந்த நெக்லஸ் உடைஞ்சு போனதுக்கு அப்புறம் பேய் ராணி தன்னோட உண்மையான ரூபத்துக்கு வந்துடுறாங்க. அதை பார்த்தும் கூட அந்த கிராமத்து ஆட்கள் அந்த பேய் ராணியை விட்டு தூரமா போகவே இல்லை. அதுக்கு பதிலா அந்த பேய் ராணிக்கு பின்னாடி ரொம்ப தைரியமா நின்னுக்கிட்டு இருந்தாங்க. நீ இந்த ஆரத்தை உடைச்சதால என்னோட சாபத்திலிருந்து எனக்கு முக்தி கிடைச்சிருக்கு. இப்படி சொல்லிட்டு அந்த பேய் ராணி ஏதோ மந்திரத்தை சொல்லி தன்னோட எல்லா சக்திகளையும் ஒன்றிணைக்கிறாங்க. இப்படி இவங்க பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல இடி ரொம்ப அதிகமா இடிக்க ஆரம்பிக்குது. அப்புறம் அடுத்த நிமிஷமே அங்க இருக்கிற எல்லா இடியும் ஒன்னா சேர்ந்து அந்த பேய் ராணி மேல போய் விழுது. அதனால அந்த பேய் ராணி ரொம்ப கொடூரமான ரூபத்துக்கு மாறிடுறாங்க. முன்னாடி விட ரொம்ப பெருசாகவும் ரொம்ப பயங்கரமாகவும் அவங்க மாறி இருந்தாங்க. ஓடுங்க, எல்லாரும் ஓடுங்க. இல்லனா இந்த மந்திரவாதி பொம்பளை நம்ம யாரையோ உயிரோட விடாது. ஓடுங்க.
உனக்கு ஜனங்க கத்துறது கேக்குறது ரொம்ப பிடிக்கும்ல. இன்னைக்கு அவங்க நீ கத்துறத கேட்க போறாங்க. என்ன மன்னிச்சிடு. இனிமே நான் அங்க இருந்து வெளியே வரவே மாட்டேன். நீ என்னோட சின்ன தங்கச்சி இல்ல. அக்காவை நீ சாகடிக்கலாமா சொல்லு? ஆஹா, நீ இப்போ உனக்கு சொந்தம் எல்லாம் ஞாபகம் வந்துடுச்சா அக்கா? ஏன் என்னோட ஆரத்தை கொண்டு போய் உன்னோட பேராஜ்யத்தை கூட்டு வந்தியே என்ன சாகடிக்கிறதுக்கு? அப்ப இந்த சொந்தம் ஞாபகம் வரலையா? பேய் ராணி இந்த பயங்கரமான ரூபத்துல பிசாசு ராணி மேல ஏதோ ஒரு சக்தியை ஏவி விடுறாங்க. இந்த சக்தியால அந்த பிசாசு ராணி எரிஞ்சு அப்படியே சாம்பல் ஆயிடுறாங்க. அந்த பிசாசு ராணி இறந்த உடனே அந்த பேய் ராணி மறுபடியும் ஒரு அழகான பொண்ணு ரூபத்துக்கு வந்துடுறாங்க. சில வருஷங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சாபம் கிடைச்சது. நெருப்பு மேல என்னோட சத்துகள் நானு உபயோகம் செஞ்சேனா அப்ப அதே நெருப்புல நானு சாகுவேன்னு. அதனால தான் பயத்தால நானு நெருப்பு கூட எப்பவுமே விளையாடல. ஆமா, ஒருவேளை இப்ப நேரம் வந்தாச்சு. பேய் ராணி தன்னோட கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே காத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ திடீர்னு அவங்களோட கண்ணை திறந்துடுறாங்க. அப்போ அந்த வீட்டு மேலாம் எரிஞ்சிட்டு இருந்த அந்த நெருப்பு திடீர்னு அப்படியே இவங்க மேல போகுது. இவங்க அந்த நெருப்புல எரிய ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அந்த கிராமத்துல எரிஞ்சிட்டு இருந்த எல்லா நெருப்பும் அணைஞ்சிடுது. ஆனா அந்த பேய் ராணி மட்டும் காத்துல அப்படியே எரிஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. அதை பார்த்து அந்த கிராமத்தாட்களுக்கு ரொம்ப வருத்தமா இருந்தது. இனிமே நம்ம எல்லாரையும் கஷ்டத்துல இருந்து யார் காப்பாற்ற போறாங்க? நம்ம பசங்களுக்கு யார் உதவி பண்ண போறாங்க? இனிமே அவங்களுக்கு நல்ல வழியை காட்ட போறது யாரு? ஒரு பொண்ணு ரொம்ப வேகமா கார் ஓட்டிக்கிட்டு ஒரு காட்டுக்கு நடுவுல போயிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப வேகமா கார் ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த காடு ரொம்ப அமைதியா இருந்ததால அவங்க மியூசிக் போடுறாங்க. அவங்களும் அந்த பாட்டை பாயில முணுமுணுத்துக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ எதிரில் ஒரு வயசான பாட்டி நின்றுட்டு இருக்கிறத அவங்க பாக்குறாங்க. அந்த பாட்டியை காப்பாத்துறதுக்காக அவங்க வேகமா பிரேக்கை பிரஸ் பண்றாங்க. ஆனா பிரேக் ஃபெயில் ஆயிருந்தது. அந்த பொண்ணு அந்த காரை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த கார் நிக்காம போய்கிட்டே இருந்தது. ரோட்டோட ஒரு பக்கத்துல பெரிய பள்ளத்தாக்கும் இன்னொரு பக்கம் அடர்ந்த காடும் இருந்தது. அவங்களால காரை கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அந்த பொண்ணுக்கு அவங்க சாவு கண்ணெதிரில் தெரியும் போது அவங்க அந்த காரை விட்டு வெளியே குதிச்சுடுறாங்க. அந்த கார் அப்படியே பள்ளத்தாக்குல விழுந்துருது. அந்த கார் அப்படி விழுறத பார்த்து அந்த பொண்ணுக்கு அப்படியே மூச்சை நின்று போற மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்துக்கு அந்த பொண்ணால எதுவுமே நம்பவே முடியல. அவங்க உயிரோட இருக்காங்கன்னு அவங்களே நம்பல. கொஞ்ச நேரத்துல தன்னைத்தானே சமாதானப்படுத்திக்கிட்டு அவங்களோட பாக்கெட்ல இருந்து போன் எடுக்கிறாங்க. அப்புறம் யார் கூடயோ பேசிட்டு இருந்தாங்க. எங்க இருக்கீங்க நீங்க? உங்களுக்கு தெரியும்ல நான் இப்பதான் செத்து பொழிச்சிருக்கேன்னு. என்னை எங்க விட்டு போயிட்டீங்க? எதுவும் கேட்க வேணாம். சீக்கிரம் வந்து என்னை கூட்டு போங்க. சீக்கிரம் வாங்க. அந்த பொண்ணு சொன்னதை கேட்டு ரோகன் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்றாரு. அட, உன் உயிரே நான் தானே. என்ன தவிர வேற யாரால உன் உயிரை எடுக்க முடியும் சொல்லு? நாட் சோ ஃபனி ரோஹன். நான் செத்து பொழிச்சிருக்கேன்னு உனக்கு அது தெரியும் இல்லையா? இப்ப நீ ரொமான்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க. குமுத் சொன்னதை கேட்டு ரோகனுக்கு அவங்க எந்த நிலைமையில இருக்காங்கன்னு புரிய வருது. அவர் உடனே குமுத்தை சமாதானப்படுத்துற விதமா சொல்றாரு. குமுத், நான் அந்த வழியில தான் வந்துட்டு இருக்கேன். நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ தானே அந்த பழைய வீணா போன காரை எடுத்துட்டு போன. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? ஆர்மி ஆபீசரோட லைஃப் ஸ்டைல டாக்குமெண்ட் பண்ண சொல்லி உனக்கு யார் தான் சொன்னாங்களோ தெரியல. நீ இது பின்னாடியே போய் பைத்தியமாயிட்டு இருக்க. ரோகன் இப்படி சொன்னதை கேட்டு குமுத் சொல்றாங்க. நீங்க மறந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே நான் இத பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இல்லையா? அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கல நீங்க? குமுத், எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ எனக்கு ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்க. அது என்னன்னு நான் அங்க போய் தான் பார்க்க முடியும். நீ மெதுவா கேம்புக்கு நடந்து போ. நான் வழியிலே உன்னை வந்து பார்க்கறேன். நீ பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை. அது ஆர்மி பவுண்டரி. குமுத் ரோகன் கிட்ட பேசிக்கிட்டே மெதுவா அந்த வழியில நடந்து போறாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் தான் நடந்து போறாங்க. அதுக்குள்ள அவங்களோட அக்கம் பக்கத்துல அந்த வயசான பாட்டியோட நிழல் அங்க சுத்த ஆரம்பிக்குது. அதால அவங்க ரொம்பவே பயந்து போயிருந்தாங்க. அவங்க அந்த இடத்துல நின்றுட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தங்க திடீர்னு வந்து அவங்களோட கழுத்தை பிடிச்சு நெரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் குமுத்தோட உடம்ப கீறிக்கிட்டே இருந்தாங்க. அதனால அவங்க உடம்பு முழுவதும் ரத்தமா இருந்தது.
யாராவது இருக்கீங்களா? இது என்னன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல. யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இது என் கிட்ட வந்துகிட்டே இருக்கு. இது என்ன கடிக்குது. யாராவது இருந்தா என்ன ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். என்ன காப்பாத்துங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ரொம்ப சந்தோஷமா ரோகன் கிட்ட பேசிட்டு இருந்த குமுத் அவங்களோட உயிரை காப்பாத்திக்க ரொம்ப அதிகமா போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வயசான பாட்டியோட நிழல் குமுத்தை பிடிச்சு அவங்கள மேல தூக்கிட்டு போயிடுது. அவங்க எவ்வளோ மேல போயிருந்தாங்கன்னா அவங்க மேல இருந்து பார்க்கும்போது அவங்களால அந்த முழு காட்டையும் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அவங்க எரிஞ்சிட்டு இருந்த காரையும் பார்க்க முடிஞ்சது. அப்போ குமுத்துக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருது, இனிமே அவங்க உயிர் பிழைக்க மாட்டாங்கன்னு. குமுத் அவங்க உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு யாரோ ஒருத்தங்க சத்தமா கத்தற சத்தம் கேக்குது. யாரு யாரு இது? யாரா இருந்தாலும் வாங்க. மேல பறந்துட்டு இருந்த குமுத் அவங்களோட உயிரை விடுறதுக்கு தயாரா இருந்தாங்க. குமுத் இந்த சத்தத்தை கேட்டு அவங்களுக்கு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இங்க பாருங்க அண்ணா, மேல பாருங்கண்ணா. நான் இங்க நின்னுட்டு இருக்கேன். இந்த வயசான ஒரு பொம்பளை என்ன சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. என்ன சாகடிக்க பாத்துக்கிட்டு இருக்கு. இது நான் சாகணும்னு நான் நினைக்கல. தயவு செய்து எப்படியாவது பண்ணி என்ன காப்பாத்துங்க. வழியில தவிச்சுக்கிட்டே குமுத் கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்புறம் அவங்க கிட்ட தொடர்ந்து உதவி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. குமுத்தோட சத்தம் கேட்டு அவரு கீழே இருந்த ஒரு கோலை எடுக்கிறாரு. அப்புறம் அதுல ஒரு துணியை கட்டி அதை ஒரு விளக்கு மாதிரி எரிய வைக்கிறாரு. அப்புறம் அதை குமுத்தை நோக்கி எரியிறாரு. அந்த கோல் குமுத்தை தாண்டி போகுது. அப்போ குமுத்தை சுத்தி பறந்துகிட்டே இருந்த அந்த வயசானவங்களோட நிழல் குமுத்தை விட்டு ரொம்ப தூரமா போயிடுது. அப்போ திடீர்னு குமுத் மேல இருந்து கீழே விழுந்துடுறாங்க. மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு ரொம்ப அடிபட்டுடுச்சா? அந்த ராணுவ வீரர் மெதுவா அந்த செடிகளுக்கு நடுவுல நடந்து போறாரு. குமுத்தை எல்லா இடத்துலயும் தேடி பார்க்கறாரு. ஆனா குமுத் எங்கேயுமே கிடைக்கல. இது எப்படி சாத்தியம்? மேல இருந்து அவங்க இந்த செடிகளுக்கு நடுவுல தானே விழுந்தாங்க. ஆனா திடீர்னு அவங்க எங்க போயிட்டாங்க? அந்த சோல்ஜர் இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு தேடிட்டு இருக்கும்போது அந்த காட்டுக்கு நடுவுல ஏதோ மின்னிட்டு இருக்கிற கண்ணை அவரு பாக்குறாரு. இத பார்த்த உடனே அவருக்கு புரிஞ்சிருது, ஏதோ ஒரு மனுஷன்தான் இவங்க 2 பேரையுமே கண்காணிச்சிட்டு இருக்காங்கன்னு. ஒரு சந்தேகத்துல அந்த ராணுவ வீரர் அந்த நிழல் இருந்த பக்கமா பார்த்து நடந்து போறாரு. அப்போ அவருக்கு வழியால ஒருத்தர் கத்தற சத்தம் கேக்குது. அப்புறம் அவரு அந்த சத்தத்தையே பின்தொடர்ந்து போறாரு. அங்க குமுத் கீழே விழுந்து கடந்து அவங்களுக்கு ரொம்ப அடிபட்டு அவங்க வழியால கதறிக்கிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், நான் உங்களை போய் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன். இப்படி சொல்லிட்டு அந்த ராணுவ வீரர் குமுத்துக்கு உதவி பண்ணி அவர் கூட கூட்டிட்டு போறாரு. கொஞ்ச தூரம் நடந்து போனதுக்கு அப்புறம் குமுத் கொஞ்சமா ஸ்டேபிள் ஆகுறாங்க. அப்புறம் அவங்க பாக்குறாங்க, எந்த ராணுவ வீரர் உதவியோட அவங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்தாங்களோ அவரோட ஷர்ட் மேல இந்தியன் ஆர்மியோட கொடி குத்தப்பட்டிருந்தது. அதை பார்த்து குமுத் நிம்மதியாகிறாங்க. இப்போ குமுத் ரொம்ப பாதுகாப்பான ரொம்ப நம்பிக்கையான ஒருத்தர் கையில இருக்கிறதா நம்புறாங்க. குமுத் அந்த ஆபீசர் கிட்ட ஏதோ கேட்க போறாங்க. அப்ப அந்த ஆபீசர் குமுத் கிட்ட சொல்றாரு, உன்னோட பேர் என்ன? இவ்வளோ ராத்திரியில இந்த காட்டுல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? அவர் சொன்னதை கேட்டு குமுத் சொல்றாங்க, இன்ஸ்பெக்டர், நான் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர். இந்தியன் ஆர்மி மேல ஒரு டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் பண்றதுக்காக வந்திருந்தேன். என்னோட க்ரூ எல்லாம் 2 டேஸ்க்கு அப்புறம் வரேன்னு சொல்லியிருந்தாங்க. நான் என்னோட கேமராமேனை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன். ஆனா ஏதோ காரணத்துக்காக அவரும் வராம போயிட்டாரு. அவங்க எல்லாருக்கும் சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு நான் ஃபர்ஸ்டே வந்துட்டேன். ஆனா இது இப்படி அடிச்சு பாருங்க. சர்ப்ரைஸ் கதையை விடுங்க, இதுக்கு மேல ஃபிலிம் கூட பண்ண முடியாது போல இருக்கு. குமுத் அந்த ஆபீசர் கிட்ட தன்னோட சிச்சுவேஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கும் அந்த காட்டுல ஏதோ 2 மின்னிட்டு இருக்கிற கண் தெரியுது. அது அவங்களையே பின்தொடர்ந்து வர மாதிரியே இருந்தது. குமுத் இதை பத்தி அதிகமா யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஆபீசர் குமுத் கிட்ட மறுபடியும் சொல்றாரு, சர்ப்ரைஸா? அதுவும் இந்த காட்டுக்கு மத்தியிலையா? நீ ரொம்ப தைரியமானவதான். நீ ரிப்போர்ட்டரா இல்ல இந்தியன் ஆர்மில தான் இருந்திருக்கணும். ஆபீசர் சொன்னதை கேட்டு குமுத்தும் மெதுவா சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அடுத்த நிமிஷமே அங்க ஏதோ விசித்திரமா நடக்கிற மாதிரி அவங்களுக்கு தோணிக்கிட்டு இருந்தது. யாரோட உதவியோட குமுத் போயிட்டு இருக்காங்களோ அவங்க கிட்டயே குமுத் சொல்றாங்க, இன்ஸ்பெக்டர், நான் அந்த கேமராமேன் பத்தி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தேன்ல, அவ என்னோட பாய் ஃப்ரெண்ட். அவர்கிட்ட கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லலான்னு இருக்கேன். ஒருவேளை அவரு சரின்னு சொன்னார்னா அப்ப குழந்தைய பத்தி அவர்கிட்ட சொல்லலான்னு இருக்கேன். அப்படி இல்லனா பார்க்கலாம் என்ன நடக்கும்னு. ஆனா அதுக்குள்ள நானு சரி ஆயிடணும். குமுத் அந்த ஆபீசர் கிட்ட அவங்கள பத்தி சொல்லிட்டு இருந்தாங்க.
அவங்க மறுபடியும் அந்த காட்டுல மின்னிட்டு இருக்கிற அந்த கண்ணை பாக்குறாங்க. அது மெதுவா அப்படியே பெருசாகிக்கிட்டே இருந்தது. அதுக்கு அர்த்தம் அது பக்கத்துல வர மாதிரி தோணுச்சு. ஆமா, அந்த கண்கள் குமுத் அப்புறம் ஆபீசர் நோக்கி வந்துகிட்டு இருந்தது. அந்த கண்கள் எவ்வளோ பயங்கரமா இருந்ததுன்னா அதை பார்த்த உடனே குமுத் பயந்து போய் அவங்களோட கண்ணை மூடிடுறாங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற அந்த ஆபீசரோட காதுல சொல்றாங்க, ஆபீசர், நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க. எனக்கு அவங்க கண்ணு மட்டும் தான் தெரியுது. எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. ஆபீசர், ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துங்க. ஒருவேளை அந்த வயசான பொம்பளை வரலன்னு தெரியல, என்ன சாகடிச்சிட்டு போறா. அவங்களோட சாவை பத்தி யோசிச்சு மறுபடியும் குமுத் அழ ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ஆபீசர் குமுத்க்கு தைரியம் அளிக்கும் விதமா சொல்றாரு, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நான் உங்க பக்கத்துல இருக்கேன், நான் உங்களை பாதுகாக்கிறேன். இப்படி சொல்லிட்டு அந்த ஆபீசரும் குமுத்தும் பின்னாடி திரும்பி அந்த காட்டை பாக்குறாங்க. ரொம்ப அடர்த்தியான அந்த காட்டுல மரங்களை தவிர அவங்க 2 பேருக்கும் வேற எதுவுமே தெரியல. அந்த ஆபீசரும் குமுத்தும் மறுபடியும் நடக்க ஆரம்பிக்கும் போது குமுத் ரொம்ப பயந்து போய் சத்தமா கத்துறாங்க. ஏன்னா மின்னிட்டு இருக்கிற அந்த கண்கள் குமுத்துக்கும் ஆபீசருக்கும் ரொம்ப பக்கத்துல இருந்தது. அதோட முழு உடம்பும் கருப்பா இருந்தது. அந்த ஆபீசர் எதுவுமே பண்றதுக்கு முன்னாடியே எதிரில் நின்னுட்டு இருந்த அந்த கருப்பு உருவம் ஆபீசரோட கண் மேல ஏதோ ஒண்ணு தூக்கி போட்டுடுது. அதனால அந்த ஆபீசருக்கு ஒரு நிமிஷம் கண்ணே தெரியாம இருந்தது. அவர் கண்கள் வலியால எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவர் வலியால துடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த கருப்பு உருவம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி குமுத்தோட முடிய அப்படியே பிடிச்சு அந்த இடத்துல இருந்து குமுத்தை இழுத்துட்டு போச்சு. குமுத் வலியால கத்திக்கிட்டு இருந்தாங்க. நீ யாரு? நான் உனக்கு என்ன அநியாயம் பண்ண? எதுக்காக என்ன இப்படி சாகடிச்சுக்கிட்டு இருக்க நீ? குமுத் அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா அந்த கருப்பு உருவம் அவங்க சொல்றது எதையுமே கேட்கல. அது எதுவுமே பேசாம அவங்கள இழுத்துக்கிட்டே போயிட்டு இருந்தது. அப்போ குமுத் இவ்வளவு நேரம் இழுத்துட்டு வந்த அந்த உருவத்தை பாக்குறாங்க. அது பார்க்க மனுஷன் ஏதோ பயங்கரமான மாஸ்க் போட்டிருந்த மாதிரி இருந்தது. அப்புறம் அந்த கண்கள் மின்னிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அந்த மனுஷன் குமுத்தை அந்த பள்ளத்தாக்கு பக்கத்துல இழுத்துட்டு போயிட்டான். அப்புறம் அவன் குமுத்தோட கண்ணத்தை தடவி அவன் சொல்றான், குட் பாய் மை லவ் குமுத். குமுத்க்கு அது யாரோட குரல்னு நல்லாவே தெரிஞ்சது. ஆனா அவங்க எதுவுமே சொல்றதுக்கு முன்னாடியே அப்போ அந்த மனுஷன் குமுத்தை அவ்வளோ உயரத்துல இருந்து அந்த பள்ளத்தாக்குல தள்ளி விட்டுடுறான். குமுத் சத்தமா கத்திக்கிட்டே பள்ளத்தாக்குல கீழே விழுந்துடுறாங்க. குமுத்தோட கத்தர் சத்தம் கேட்டு மாஸ்க் போட்டிருந்த அந்த மனுஷன் ரொம்ப சத்தமா சிரிக்கிறான். அவன் சிரிச்சுக்கிட்டே முன்னாடி நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவன் கேட்ட ஒரு குரலால அவன் அதே இடத்துல நடுநடுங்கி போய் நின்னுடுறான். அவன் ரொம்ப அதிகமா பயந்து போயிட்டான். ரோஹன், நீயா? நீ எதுக்காக இப்படி பண்ற? அட, நீ என்ன அவ்வளோ காதலிச்சல ரோஹன். நீ எதுக்காக இப்படி பண்ற? இப்ப என்ன பத்தி யோசிச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. உன்ன மாதிரி ஒரு மோசமான ஆளை நான் எப்படி காதலிச்சேன்னு. ரோகனுக்கும் அது நல்லாவே தெரிஞ்சிருந்தது அது குமுதோட குரல் தான்னு. அவன் பெருமூச்சு விட்டுக்கிட்டே அப்படியே பின்னாடி திரும்பி பார்க்கறான். அந்த ஆபீசர் அவனுக்கு முன்னாடி நடந்து வந்துட்டு இருந்தாரு. அவர் கையில குமுத்தை தூக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. அப்போ அந்த ஆபீசர் கையில குமுத்தோட ரோகனுக்கு எதிரில் வந்து நிக்கிறாரு. குமுத்க்கு எதுவுமே ஆகாம நல்லா இருக்கிறத பார்த்து அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உடனே ரோகன் அவன் போட்டுட்டு இருந்த மாச அவன் கலட்டிடுறான். அப்போ அவன் ஒரு கன்னை எடுத்து அதை குமுத்தை நோக்கி நீட்டுறான். நீ வேற ஒரு பையன் கூட சுத்திக்கிட்டு இருக்க. ஆனா உன்னை தவிர நான் வேற யாரையும் நினைச்சு கூட பார்த்ததில்ல. ஆனா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு தெரியும் குமுத், உன் வயிற்றுல ஏன் குழந்தை தான் இருக்குன்னு. அதனால தான் நான் வேணும்னே உன் கார்ல பிரேக்கை பிடுங்கி விட்டேன். ஆனா நீ தப்பிச்சிட்ட. உன் முடியும் துணியும் எடுத்து வச்சு நான் உனக்கு பிலி சுனியம் வச்சேன். ஆனா அப்பவும் நீ தப்பிச்சிட்ட. ஆனா இனிமே இல்லை. இப்ப நீ கண்டிப்பா சாக போற, அதுவும் என் கைகளால. ரோகன் இப்படி சொல்லிட்டு குமுத்தை நோக்கி சுடுறான். ஆனா ஒரு புல்லட் கூட குமுத்தோட உடம்புக்குள்ள போகவே இல்லை. ஏன்னா அந்த ஆபீசர் குமுத் நோக்கி வந்த எல்லா புல்லட்டையும் தான் வாங்கிக்கிட்டாரு. அவன் சுட்ட எல்லா புல்லட்டும் அந்த ஆபீசரோட நெஞ்சுக்குள்ள போயிருந்தது. எங்களை மாதிரியான ராணுவ வீரர்கள் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு நாட்டை பாதுகாத்துட்டு இருக்கோம். நாங்க எங்களோட உயிரை இந்த நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறோம். ஆனா உன்ன மாதிரி கொடூரமான ஒரு ஆள் இந்த நாட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி எல்லா மக்களாலையும் நிம்மதியா இருக்க முடியும்? இப்படி சொல்லிட்டு அந்த ஆபீசர் ரோகனோட கழுத்தை பிடிச்சு ரோகனை அப்படியே மேல தூக்கிடுறாரு. ரோகன் மேல இருந்து கீழே இருக்கிற அந்த பள்ளத்தாக்க பார்த்த உடனே அவர் பயத்துல உறைஞ்சே போயிட்டாரு. இப்ப அவருக்கு சாவு உறுதியாயிடுச்சு அப்படின்னு ரோகனுக்கு மனசளவுல தோணிக்கிட்டே இருந்தது.
குமுத், தயவு செஞ்சு என்ன காப்பாத்து. இந்த ஆபீசர் தள்ளிவிட பாக்குறாரு. எனக்கு சாக விருப்பம் இல்ல. தயவு செஞ்சு என்ன காப்பாத்து குமுத். நான் இப்ப கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். அப்புறம் வயிற்றுல வளர்ற அந்த குழந்தையும் நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். ரோகன் இப்படி சொல்றதை கேட்டு குமுத் அமைதியா நிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ரோகனுக்கு கேட்குற மாதிரி சத்தமா சொல்றாங்க. ரோஹன், என் வயித்துல வளர்ற குழந்தை என் குழந்தை. நான் என் குழந்தைய பாத்துக்கிறேன். நீ எனக்கு பண்ண இந்த அநியாயத்தை நான் எப்பவுமே மறக்கவே மாட்டேன். கண்டிப்பா உன்னை பத்தி ஒரு சின்ன விஷயம் கூட தெரியாத மாதிரி தான் என் குழந்தைய நான் வளர்க்க போறேன். முடிஞ்சது. இந்த நிமிஷமே நானு உன் கூட இருந்த எல்லா ரிலேஷன்ஷிப்பையும் நான் கட் பண்ண போறேன். அவ்வளவுதான். யாருடா நீ? என் கண்ணு கெட்டாத தூரத்துக்கு போயிடு. குமுத் சொன்னதை கேட்டு அந்த ஆபீசர் ரோகனை அப்படியே கீழே தள்ளி விட்டுடுறாரு. ரோகன் கத்துற சத்தத்தை கேட்டு குமுத்க்கு புரிஞ்சிருது ரோகன் இறந்து போயிட்டான்னு. அப்போ குமுத் பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அந்த ஆபீசர் அந்த இடத்துல இல்ல. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க ஃபிலிம் ரிசர்ச் முடிஞ்சதும் குமுத்க்கு புரிய வருது, எந்த ஆபீசர் இவங்களோட உயிரை காப்பாத்தினாங்களோ, இவங்களுக்கு எந்த ஆபீசர் நம்பிக்கை கொடுத்துருந்தாங்களோ அவங்களோட பேரு ஹர்பஜன் சிங். அவரு தண்ணியில கீழே விழுந்து இறந்து போயிருந்தாரு. ஆனா இன்னைக்கும் இவரோட ஆத்மா இந்த நாட்டோட எல்லையிலிருந்து நம்மள காப்பாத்திட்டு இருக்கு. இந்த மாதிரி இன்னும் சில விஷயங்கள் நடந்திருக்கு. இவரோட சீனியர், இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இவரு இன்னும் கூட உயிரோடு இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களும் நாட்டுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. இவரோட யூனிஃபார்ம், இவரோட கேப், இவரோட டியூட்டி, இவரோட லீவ், அவர் தங்கின இடம், அவரோட சம்பளம் எல்லாமே முன்ன மாதிரியே கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் சாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ எல்லாமே அப்படியே இருந்தது. டூடு டிவியோட ஒரு சின்ன முயற்சியால இப்ப ஹர்பஜன் சிங் அப்புறம் மற்ற எல்லா ராணுவ வீரர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். நாட்டில் இருக்கிற எல்லாருக்கும் 75வது சுதந்திர தின வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஜெய்ஹிந்த். வாழ்க பாரதம். பயங்கரமா இருக்கிற இந்த கதையை கேட்டுக்கிட்டே இருக்கணும்னா இப்பவே டூடு டிவி ஹாரர் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒருவேளை இந்த உலகம் நீங்க எழுதுற பயங்கரமான கதையை கேட்கணும்னா இப்பவே உங்களோட கதையை டூடு டிவிக்கு மெயில் பண்ணுங்க. அடுத்து வரப்போற பயங்கரமான கதை நீங்க எழுதிருந்தா கூட இருக்கலாம்.